நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் மணிபாரதி, ஐ எம் வார்னிங் யூ. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. மறுபடியும் இந்த வீட்டு காம்பவுண்ட் வாலுக்குள்ள உன்னை பார்த்தேன், ஒரு 2 காலை வட்டி முடமாக்கிடுவேன் ராஸ்கல். உன்னை கொலை பண்ணி குழி தோண்டி இந்த கார்டன்லயே போச்சுடுவேன் பிளாக் ஆர்ட். ஞாபகம் வச்சுக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்னடா? பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, பரவாயில்ல. ஆனா என் பொண்ணு உயிரோட இருக்கான்னு ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க, அது எனக்கு போதும். சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனா என் பொண்ணு உயிரோட இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். நான் இப்ப போறேன். ஆனா அடுத்த வாட்டி நான் உங்க முன்னாடி வரும்போது என் பொண்ணோட தான் வருவேன், என் சொந்த ரத்தம். என்னம்மா ஷாலினி, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா சார். ஜெயந்தி அம்மா சண்டை போட்டுட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதான் அவங்க திரும்பி வரணும்னு கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வரேன். அடுத்தவங்க நிம்மதிக்காக நீ கோயிலுக்கு போயிட்டு வரத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வா, கார்ல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் சார், நான் நடந்தே போறேன். சரிம்மா, பத்திரமா போ. கொஞ்ச நாளா என் பொண்ணா இருந்து எனக்கு நிம்மதி தந்தவளை உங்ககிட்டயே நான் திரும்ப ஒப்படைக்கிறேன். ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துக்கணுங்கிற தயக்கத்தினால இல்ல, எனக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியுது. அதனாலதான் இவ்வளவு பெரிய வேதனையை என்னால தாங்கிக்க முடியல. இவளை நான் கொண்டு போய் கொஞ்ச நாள் தங்க வச்ச போது, கொஞ்ச நாள் கழிச்சு இவளோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்து என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த காரணத்துக்காக தான் டாக்டர் நான் இந்த பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதனால மட்டும்தான் ஆதரவே இல்லாத இவளை நான் திரும்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
ஏஞ்சல் மாதிரி நிறைய பேரை பாதுகாக்கிற இந்த கோயிலுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன தொகை சந்தோஷமா வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் டாக்டர், தயங்காதீங்க. இதை நான் முழு மனசோட கொடுக்கறேன். வாங்கிக்கோங்க டாக்டர், ப்ளீஸ். ஏஞ்சலை பார்க்க நான் அடிக்கடி வருவேன். அவளோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு நீங்களும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். அப்ப போறப்ப உன்னை என் கூடயே வச்சுக்க முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன். அதனால மட்டும்தான் நான் உன்னை விட்டுட்டு போறேன். ஆனா கண்டிப்பா நான் வருவேன். அடிக்கடி உன்னை பார்க்க வருவேன். நீ என் பொண்ணுதாம்மா. நான் இருக்கம்மா உனக்கு. நான் இருக்க. வாழ்நாள் முழுக்க உன்னை நான் பார்த்துக்குவேம்மா. பார்த்துக்குவேன். கவலைப்படாதடா. அப்ப போயிட்டு வரேன். சார் 1 மினிட். இனிமே மணிபாரதிங்கிற ரைட்டர் பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் சார். இப்படி ஒரு மனிதாபிமானமும் இறக்கமும் உள்ள ஒரு மனுஷனை ஏமாத்திட்டோன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இதுல உங்களுக்கு குறை சொல்லி என்ன பிரயோஜனம் டாக்டர்? நீங்க எந்த தப்பும் பண்ணல. சில பேர் நடத்தின நாடகம் தானே இதெல்லாம். அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அவங்கள நான் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கத்தி,
ஹாய் ஷாலினி. ஃபர்ஸ்ட் நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். ஓ, அப்போ என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அன்னைக்கு பிரியங்காவை பார்க்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்டு தான், சிவா. ஹாய் சிவா. ஹாய் கார்த்திக். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுதா? ம்? பிரியங்காவை யாரோ ஆ, தெரியும். யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவ்வளவுதானே? என்னங்க பிரியங்காவை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ற? சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? அவளை கொலை பண்ணதே நான் தானே. என்ன சொன்னீங்க? பிரியங்காவை கொலை பண்ணது நீங்களா? ஆ, எஸ், நான் தான். கார்த்திக், உன் அத்தை பையன் கார்த்திகேயன். பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு எதுக்கு எதுக்கு கொலை பண்ண? துரோகம், நம்பிக்கை துரோகம். நான் கொடுத்த வேலையை செய்யாம எனக்கே துரோகம் பண்ணா, அதுக்காகத்தான். ஐயோ, என்னாச்சு ஷாலினி? கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பிரியங்கா போயிட்டாளேன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? ஏ சிவா, என் மாமன் பொண்ணு அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுடா. இப்ப என்னடா பண்ணலாம்? ஆ, நாம இப்ப ஒண்ணு பண்ணலாம். இவளையும் பிரியங்கா போற இடத்துக்கு அனுப்பிடலாம். பேசுறதுக்கு டைம் கிடையாது, முடிய போற நேரத்துல. இனிமே நீ சந்தோஷமா இருக்கலாம்.
இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை கொலை பண்ணதான் நினைப்பான். அதான் அவனை நான் கொலை பண்ணிட்டேன். எதுக்காக அவன் என்ன கொலை பண்ணணும்? எல்லாம் உன் சொத்துக்காக தான். ஏன் சொத்துக்காக? நானே ஒரு அனாதை. என்கிட்ட என்ன சொத்து இருக்கு? இல்ல, நீ ஒன்னும் அனாதை கிடையாது. உனக்கு அப்பா இருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல, நீ ஒன்னும் அனாதை கிடையாது. உனக்கு அப்பா இருக்காரு. ஆமா ஷாலினி, அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. சமுதாயத்துல பேர் புகழ் அந்தஸ்து நிறைஞ்சவர். என்ன சொல்றீங்க? நான் இன்னைக்கு சென்னையை விட்டு போறேன். திரும்ப இங்க வரவே மாட்டேன். அதான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் இங்க வந்ததுக்கு காரணம் கார்த்திக். என்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வச்சான். என்ன வேலை? தி ஃபேமஸ் ரைட்டர் மணிபாரதியோட அக்கா பையன்தான் கார்த்திக். பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி தான் அந்த மணிபாரதி. மணிபாரதி தனக்குன்னு ஒரு வாரிசு இருக்கணும், அது யாருன்னு தெரியாம தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் மணிபாரதிக்கு முன்னாடியே அந்த வாரிசை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும்னு துடிச்சான். அந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சான். அதனாலதான் நான் சென்னைக்கே வந்தேன். வந்தனா மணிபாரதியோட வாரிசு யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவளை கொலை பண்றதுக்காக பல முறை முயற்சியும் பண்ண. அப்பெல்லாம் நீ வந்து தடுத்துட்ட. ஆமா ஆண்டனி, அந்த மணிபாரதியோட வாரிசு வேற யாரும் இல்ல, நம்ம ஷாலினி தான். என்ன சொன்ன? ஷாலினியோட அப்பா மணிபாரதியா? ஆமா. அப்போ ஷாலினியோட அம்மா யாரு? யாரு? அது எனக்கு தெரியாது. அது மணிபாரதிக்கு மட்டும்தான் தெரியும். இது பாரு, நான் இப்ப போறேன். திரும்பி நாம மீட் பண்ணுவோமான்னு தெரியாது. ஷாலினியை இனிமே பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் வரேன். ஆமா ஷாலினி, மணிபாரதி உன் அப்பாதான்.